நாயக்கர் சற்று நேரம் சென்று, மனதிற்கு விஷயமாவதெல்லாம் கண்ணுக்கும் விஷயமாகுமோ என்றால் அதற்கு பெருமான் ஆகுமென்றார். நாயக்கர் மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் மனதிற்கே விஷயமாகத்தக்கது ஒன்றுமில்லையோ என்று பல முறை வியந்து வினவினார். மனதிற்கு விஷயமாகத்தக்கது யாது? அதனை தாங்களே வெளிப்படுத்தல் வேண்டும் என்று பெருமான் கூறினார். ஆனந்தம் மனதிற்கே விஷயமாவது என்று நாயக்கர் கூறினார். ஒரு ரூப விஷயத்தை கண்கள் கண்டு அந்த ரூப விசேஷத்தால் ஆனந்தம் விருத்தியை அடைந்து பின்னர் அதன் வழியாக மனத்திற்கு அவ்வானந்தத்தை அடைவிக்கும் என்றும், கண்கள் முன்னர் ஆனந்தத்தை அடைந்ததற்கு அடையாளம் அக்கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே என்றும், அதை ஆனந்த கண்ணீர் என்றும் வழங்குவதே போதுமான பிரமாணம் என்றும், இஃதன்றி நேத்திரானந்தம் சிரவானந்தம் என்று அறிவுடையோர் பிரயோகிப்பதை யூகிக்க வேண்டும் என்றும், இங்கனம் கண் முதலிய இந்திரியங்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாதலால் அவைகள் ஆனந்தம் அடைந்தன என்பது உபசரிப்பென்றும், ஆனந்தம் பிரத்யேக ஆன்மஞான விஷயம் என்பது உண்மை என்று கூறினார். இந்த விளக்கத்தின் மூலம் பேரின்பம், அதாவது ஆனந்தம் என்பது உண்மையில் யாருக்கு சொந்தமானது மற்றும் புலன்கள் அதில் எத்தகைய பங்காற்றுகின்றன என்பதை மிக நுணுக்கமாக விளக்குகிறார். புலன்கள் வழியாக ஆனந்தம் ஒரு அழகான காட்சியை கண்கள் காணும்போது அந்த இன்பம் கண்களில் தொடங்கி பின் மனதிற்கு செல்கிறது. கண்கள் அடையும் அந்த பரவசத்தின் வெளிப்பாடுதான் ஆனந்த கண்ணீர். நேத்திரானந்தம் என்றால் கண்களுக்கு விருந்து, சிரவானந்தம் என்றால் செவிக்கு இன்பம். ஆனால் ஜடமான கண்கள் அல்லது காதுகள் உண்மையில் இன்பத்தை அனுபவிப்பது இல்லை. ஆன்மா அடையும் இன்பத்தை புலன்கள் மேலேற்றிச் சொல்வது ஒரு உபசாரமே. கை, கால், கண், மனம் போன்றவை ஆன்மாவிற்கு பயன்படும் கருவிகள் மட்டுமே. ஒரு கருவி தானாக எதையும் அனுபவிக்க முடியாது. உண்மை நிலை என்னவென்றால், ஆனந்தம் என்பது புற உலக பொருட்களில் இல்லை. அது பிரத்யேக ஆன்மஞான விஷயம். அதாவது ஆன்மா தன்னை பற்றி தானாக உணரும்போது ஏற்படும் உள்நோக்கிய அனுபவமே உண்மையான ஆனந்தம். சுருக்கமாக சொன்னால், வெளி உலக விஷயங்களால் புலன்கள் வழியாக தோன்றும் இன்பம் ஒரு நிழல் போன்றது. உண்மையான ஆனந்தத்தின் ஊற்று ஆன்மா மட்டுமே என்பதே பெருமானின் உபதேசம். பின்னர் சற்று நேரம் சென்று, ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாவது வேறோர் இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்றது எப்படி? காதுக்கு புலப்படுவது மூக்குக்கும் புலப்படாது, கருத்துக்கும் புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாது என்று நாயக்கர் கூறினார். அவங்க மனோகோஷரம் என்றதற்கு தாங்கள் கொண்ட கருத்தின்படி வாக்குக்கும் மனத்திற்கும் பிரம்மம் சிறிது விஷயமானால் கண்களுக்கும் கைகளுக்கும் சிறிது விஷயமாகும் என்று தாங்களே யூகித்து அறியலாமென்றும், ஒரு பொருள் மனத்தினால் நினைக்கப்படுமானால் காதினாலும் கேட்கப்பட்டது கண்ணினால் காணப்படும், கைகளினால் பிடிக்கப்படும் என்பது உபதர்க்க உபலக்கணமென்றும், ஸ்தூல சூக்கும காரணபூதங்களால் உருவாகி தோன்றுகின்ற பொருளினிடத்து மன முதலான கரணங்களுக்கும் கண் முதலான இந்திரியங்களுக்கும் விஷயங்களாகத்தக்க பண்புகள் உண்டாயிருக்கும் என்று அறிந்த பட்சத்தில் ஒரு பொருள் ஒரு பண்பினால் ஓர் இந்திரியத்துக்கு விஷயமாகும் என்று சாதாரண ஜனங்களாலும் அறியப்படும் என்று அக்கயோக நியாயத்தாலும் இந்திரியங்களின் சொரூப ரூப
சுபாவ, வியாபக, வியக்தி, விசேஷ, சாமானிய முதலியவைகளாலும் வெளிப்படுத்துகின்ற தத்துவ சாஸ்திரங்களாலும் பிரகிருதி சாஸ்திரங்களாலும் உய்த்துணர்ந்து வெளிப்படும் என்றும் கண்களும் மனமும் அதி கரணோ உபாதான சம்பந்தம் உடையதென்றும் மத்திய பூத தூல சூக்கும காரியமென்றும் இதனால் மனதிற்கு விஷயமாவது கண்களுக்கும் விஷயமாகும், கண்களுக்கு விஷயமாவது மனதிற்கும் விஷயமாகும் என்றும் பெருமான் கூறினார். அவர் கூறியதுடைய விளக்கம்: வள்ளல் பெருமான் அவர்கள் அவாங்க மனோகோஷரம் என்றால் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத நிலை. இந்த சொல்லாடலுக்கு வழங்கிய ஆழமான விளக்கமாகும் பெருமான் தனது உரையாடலில் அல்லது கடிதங்களில் இறைவனை அல்லது பிரம்மத்தை எட்டாத ஒன்றாகவே கருதி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தர்க்க ரீதியான விளக்கத்தை முன்வைக்கிறார். அதாவது, மனம் என்பது ஒரு நுட்பமான சூக்கும கருவி, கண் என்பது ஒரு பருப்பொருள் ஸ்தூல கருவி. ஒரு பொருள் மனதிற்கு சிறிதளவாவது எட்டுகிறது என்றால் அது மற்ற இந்திரியங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் புலப்பட வேண்டும் என்பது இயற்கை விதி. மனதால் நினைக்கப்படும் ஒன்று காதால் கேட்கப்பட வேண்டும், காதால் கேட்டது கண்ணால் காணப்பட வேண்டும், கண்ணால் காணப்படுவது கையால் தொடப்பட வேண்டும். இது உபதர்க்க உபலக்கணம். அதாவது, ஒரு பண்பு ஒரு புலனுக்கு புலப்பட்டால் அந்த பொருளின் மற்றொரு பண்பு மற்றொரு புலனுக்கு புலப்படும் என்பது உலக நியதி. கண்களும் மனமும் நெருங்கிய தொடர்புடைய மனதிற்கு எட்டும் ஒரு விஷயம் கண்ணுக்கும் எட்டக்கூடியதே. அதே போல கண்ணுக்கு தெரிவது மனதிற்கும் எட்டும். வள்ளலாரின் முடிவு அவாங்க மனோகோஷரம் என்பது இறைவனை முற்றிலும் எட்ட முடியாதவன் என்று சொல்வதற்காக அல்ல, மாறாக நம்முடைய தற்போதைய சாதாரண மனதிற்கும் வாக்கிற்கும் அது புலப்படுவது இல்லை. ஆனால் சரியான தத்துவ ஞானத்தாலும் அருளாலும் அசை இந்திரியங்களாலும் உணர முடியும் என்பதையே அவர் வலியுறுத்துகின்றார். பிரம்மம் என்பது வெறும் சூனியம் அல்ல, அது அனுபவத்திற்கு உரியது என்பதே அவர் கருத்து. அடுத்தது, அவர் உபதர்க்க உபலக்கணம் என்பதை குறிப்பிட்டிருந்திருப்பார். இந்த உபதர்க்கம் உபலக்கணம் என்பது தத்துவ விவாதங்களில் ஒரு கருத்தை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு தர்க்க முறை. உபதர்க்கம் என்றால் சபார்குமெண்ட், உபலக்கணம் என்றால் இம்ப்ளிகேஷன். இறைவனை அவாங்க மனோகோஷரம், அதாவது வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதவர் என்று சொல்லும்போது அவர் சுத்த சூனியம் கிடையாது என்பதை விளக்கவே வள்ளலார் இதை சொல்கிறார். பிரம்மம் மனத்திற்கு சிறிதளவு எட்டினாலும் அது தர்க்க முறைப்படி கண்ணுக்கும் கைக்கும் எட்டக்கூடிய ஒரு உண்மை பொருளாக இருக்க வேண்டும். எனவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெறும் கற்பனையோ அல்லது எட்டாத ஒன்றோ அல்ல. அவர் அனுபவத்தில் காணக்கூடியவர், தொட்டு உணரக்கூடியவர் என்பதை நிலைநாட்டவே இந்த உபதர்க்க உபலக்கண முறையை பெருமான் கையாளுகிறார். சுருக்கமாக சொன்னால், ஒன்று தெரிந்தால் அதோடு தொடர்புடைய மற்றொன்றும் உண்டு என்று உய்த்துணர்வதே உபதர்க்க உபலக்கணம். பெருமான் அந்த உரையாடலில் அக்க யோகம் என்ற ஒன்றை குறிப்பிட்டிருந்திருப்பார். அக்கம் என்றால் கண். இது இந்திரியங்களை குறிக்கும் ஒரு பொது சொல்லாகவும், யோகம் என்பது சேர்க்கை அல்லது தொடர்பு, நியாயம் என்பது தர்க்க முறை அல்லது விதி. பெருமான் பயன்படுத்தும் இந்த நியாயம் ஒரு புலனுக்கு எட்டும் ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய பிற புலன்களுக்கும் எட்ட வேண்டும் என்ற விதியை குறிக்கிறது. அடுத்தது, பெருமான் உரையாடலில் ஒரு பொருளில் ஸ்தூல பிரகிருதி, சூக்கும பிரகிருதி, காரண பிரகிருதி, மகா காரண பிரகிருதி, மூல பிரகிருதி என 5 வகை பிரகிருதி அங்கங்கள் உண்டென்றும், அவைகளில் காரண பிரகிருதி, மகா காரண பிரகிருதியங்கள் மனதிற்கு விஷயமாகும் என்றும், விஷயமாகும் அப்படி என்றால் புலப்படும்
இவை சாதாரண கரணம் என்றும் அசாதாரண லட்சணத்தில் கண்ணறிவு பலமுறை சாதன லட்சியத்தால் நுட்பறிவாகி மனதிற்கு விஷயமாகின்ற காரண மகா காரண பிரகிருதியங்களையும் அறியும் என்றும் இவ்வாறு அறிவது சாத்தியமே என்றும் இதனை யோக சாதன முதலிய பிற மானங்களாலும் அறிந்து கொள்ளலாம் என்றும் அன்றி மனதிற்கு புலப்படுவது பிரபஞ்சம், அது கண்களுக்கும் புலப்படும் என்று பெருமான் கூறினார். இதனுடைய விளக்கம், பெருமான் இந்த பகுதியில் பிரகிருதி அப்படி என்பது இயற்கை பொருள் என்பதன் 5 நிலைகளையும் ஒரு சாதகன் தன் அறிவை எவ்விதம் நுட்பமாக்கி அவற்றை புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் விளக்குகிறார். 5 நிலை பிரகிருதிகள் என்றால் ஸ்தூல பிரகிருதி, கண்ணால் காணக்கூடிய பருப்பொருள் நிலை. சூக்கம பிரகிருதி, நுணுக்கமான ஆற்றல் நிலை, இது 2வது. 3வது காரண பிரகிருதி, பொருளின் வித்து அல்லது மூல காரணம். 3வது மகா காரண பிரகிருதி, காரணத்திற்கும் காரணமான நிலை. இறுதியானது மூல பிரகிருதி, 5வது, எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஆதி நிலை. மனமும் நுட்ப அறிவும் சாதாரண மனிதர்களுக்கு ஸ்தூலமான விஷயங்களே புரியும். ஆனால் ஒரு சாதகன் தொடர்ந்து சாதனை செய்யும் போது அவனது சாதாரண கண்ணறிவு அல்லது நுட்ப அறிவாக, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா இன்ட்யூட்டிவ் சப்டல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறுகிறது. இந்த நுட்பறிவால் சாதாரண மனதிற்கு எட்டாத காரண மற்றும் மகா காரண நிலைகளை கூட அறிய முடியும். இதனை அறியும் வழிகள், இந்த நுட்பமான நிலைகளை சும்மா மேலோட்டமாக பார்த்துவிட முடியாது. இதற்கு யோக சாதனைகள், தியானம் மற்றும் யோகம் பயிற்சிகள், தத்துவ சாஸ்திரங்கள், மெய்யியல் நூல்களின் தெளிவு, அதன் பிறகு தர்க்க ரீதியான அனுமானங்கள் போன்ற பிரமாணங்கள் தேவை. உண்மை விளக்கம் என்னவென்றால், மனத்திற்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் ஸ்தூலமானது என்பதால் அது கண்களுக்கு புலப்படும். ஆனால் பிரபஞ்சத்தின் ஆழமான காரண நிலைகளை அறிய மனதை கடந்து நுட்பமான அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதே பெருமானின் கருத்து. முந்தைய உரையாடலில் பிரம்மம் மனதிற்கு எட்டாது என்று சொன்னவர் இங்கு பிரபஞ்சத்தின் காரண நிலைகளை நுட்பறிவால் அறியலாம் என்று கூறி மாயைக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நுணுக்கமாக உணர்த்துகிறார். இறுதியாக இந்த விவாதம் வெறும் மத போதனை அல்ல, இது ஒரு தர்க்க ரீதியான, அதாவது லாஜிக்கல் ஆய்வு. மனதிற்கு எட்டாத ஒன்றை மனம் எப்படி நினைக்கும் என்ற கேள்விக்கு மனம் ஒடுங்கினால் மட்டுமே அந்த அனுபவம் சாத்தியம் என்று சுவாமிகள் பதில் கூறுவது அத்வைத வேதாந்தத்தில் உச்சகட்ட விளக்கம். அறிவியலும் ஆன்மீகமும் த சயின்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், அதாவது ஒரு பொருளை பார்க்கும் விதம் பற்றி அவர் கூறும் 5 வகை பிரகிருதிகள், ஸ்தூலம் முதல் மூல பிரகிருதி வரை இன்றைய அணுக்கூறு இயற்பியல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் கூறும் ஆற்றல் நிலைகளுடன் ஒப்பிடத்தக்கது. ஒரு பொருளின் வெளிப்புற தோற்றத்தை தாண்டி அதன் மூல ஆற்றலை, அதாவது சீட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அறியும் வழியை அவர் இதில் விளக்குகிறார். விக்கிரக ஆராதனையின் உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் ஐடியல் வர்ஷிப், பலர் உருவ வழிபாட்டை தேவையற்ற சடங்காக பார்த்தபோது பெருமான் அதை ஒரு விசேஷ இடம், அதாவது கான்சென்ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி என்று அழைக்கிறார். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.